பரம்பரை நம்ம வந்திருக்கிற ஆபரேஷன் சக்சஸ் நடக்குமா? யாருக்கு தெரியும்? பரம்பரை என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஆபரேஷன் நம்ம சக்சஸா பண்ணுவோன்ற நம்பிக்கையில தானே எஸ்பி நம்மள இங்க அனுப்பிச்சிருக்காரு. நாங்களும் அதைத்தானுங்க நம்பிட்டு இருக்கோம். ஆனா நீங்க கேரக்டரா வாழாம அப்பப்ப வெளியே போயிடுறீங்களா, நாங்க என்ன பண்றது? அது சீரியஸா இருக்கிறது என் சுபாவம், அதை புரிஞ்சு நீங்க எல்லாம் நடந்துக்கணும். அதெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சுக்கங்க, இங்க வேண்டாம்னா கேக்குறீங்களா? என்ன கொசுபதி ஸ்மெல் வருது? ஆமா ரேவதி, நீ தான் கொண்டு வந்தியாக்கு. மயிலு முன்னாடியே கொண்டாந்து வச்சிருக்க கூடாதா? ஓவரா கொசு கடிக்குதுமா. அப்பா குடிக்க தண்ணி வச்சிருக்கேன், குடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, இந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம மயில் மட்டும்தான். அவ ஒன்னும் கேரக்டரா வாழல, என்னை டென்ஷன் பண்றதுக்காக அப்படி நடிக்கிறான். அப்படி ஒரு தப்பான எண்ணம்லாம் எனக்கு இல்லவே இல்லப்பா. போலீஸ்காரன் பொழப்ப பாத்தியா? இப்படி கொசு கடியில் கிடந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஆனா நீ போலீஸ் வேலையில ஆசைப்பட்டு சேர்ந்திருக்க. ஐபிஎஸ் வாங்கணுங்கிற லட்சியம் வேற வச்சிருக்க. நான் காட்டுலயும் மேட்லயும் வளர்ந்த கிராமத்து பொண்ணு பெரியப்பா. எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. எங்க அது உங்க அப்பனுக்கு புரிய மாட்டேங்குதா? பரம்பரை பெரிய இடத்து பணக்கார பசங்க எல்லாம் பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட வேண்டிய இருக்குப்பா. சரிங்க மாமா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். ரேவதி, பெரியப்பா குட் நைட். குட் நைட் பெரியப்பா. ஓகேடா. கேரக்டர் சார், காஃபி குடிங்க சார். ஐயோ மலர், நீங்க ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? எனக்கு வேணும்னா நான் கடையில போய் குடிச்சுக்க போறேன். பரவாயில்ல சார், குடிங்க. சரி குடுங்க. வெற்றி எங்க சார், மேல தூங்குறானா? ஆமா, மேல தூங்குறான். மலர், என்னாச்சு மலர்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சொல்லுங்க மலர். நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? உங்களுக்கும் மயிலுக்கும் ஏதாவது பிரச்சனையா சார்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, ஏன் கேக்குறீங்க? கொஞ்ச நாளா நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேரை கேட்டாலே அவ கோவப்படுறா சார். உங்களை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுறா சார்.
அவ ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு புரியவே இல்ல சார். ஆ, உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாதாங்க? எப்பவும் நார்மலா தான் பேசிட்டு இருப்பா, காரணமே இல்லாம திடீர்னு முறுக்கிப்பா. இது வழக்கமா நடக்கிறது தானே? இல்ல சார், இது எப்பவும் காட்டுற கோவம் மாதிரி தெரியல. அவளுக்கு உங்க மேல முன்னாடி இருந்த கோவத்துல ஒரு உரிமையும் அக்கறையும் இருந்துச்சு. ஆனா இப்ப விரோதமும் வருத்தமும் தான் இருக்கு. இத சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க, ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியாது சார். அவர் இங்க தங்கவே விடக்கூடாது, உடனே அவரை கிளம்ப சொல்லுங்கன்னு அவ என்கிட்ட ஆவேசமா பேசினா. அவ இப்படி எல்லாம் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல சார். அவ இவ்ளோ தீவிரமா பேசுறானா நிச்சயமா ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஆ, என் மேல கோவமா இருக்கிறது மயில் தானே? இந்த கேள்விய நீங்க மயில் கிட்ட தானே கேட்கணும். காரணம் எதுவும் இல்லாம அவ கோவப்பட சான்ஸே இல்ல சார். உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னா அதுல நீங்களும் சம்பந்தப்பட்டிருப்பீங்கல்ல. அப்போ உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும் தானே? மயில் சம்பந்தம் இல்லாம நான் அவன் கழுத்துல தாலி கட்டினதுதான் இதுக்கெல்லாம் காரணம் மலர். இது சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உண்மை தெரிஞ்சா ஆன்டிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு மயில் பயப்படுறா. அதனாலதான் எதையும் சொல்ல முடியாம அமைதியா இருக்கேன். என்னாச்சு சார், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆ, அது வந்து சொல்ற அளவுக்கு எங்களுக்குள்ள எதுவும் பெருசா நடக்கல மலர். நடந்திருக்கு சார். எப்ப தெரியுமா? நீங்க 2 நாள் வெளியூர் போயிருந்தீங்களே, அப்போ ஒரு நாள் மயில நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தா. மறுநாள் வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் அவ ஆளே மாறிட்டா. எதை கேட்டாலும் கோவப்பட்டா, எரிஞ்சு விழுந்தா. உங்க விஷயத்திலயும் அப்ப இருந்துதான் அவ வேற மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சா. அந்த சமயத்துல தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நீங்க அவளை பார்க்க ஸ்டேஷனுக்கு போயிருந்தீங்களா சார்? அங்க ஏதாவது பிரச்சனையா? அதனாலதான் அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறாளா? மலர், நீங்க நினைக்கிற அளவுக்கு எங்களுக்குள்ள எதுவும் நடக்கலன்னு நான் தான் சொல்றேன்ல. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதேதான் சார் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கும் மயிலுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா அதை சரி பண்றதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்வேன்ல சார். மலர், நீங்க எனக்கு உதவணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா சூழ்நிலையை மீறி சில சமயம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதுவே காலப்போக்கில் சரியாயிடும் தான் நான் நம்புறேன். மயில் மேல இருக்கிற காதலுக்காக இந்த எல்லாத்தையும் நீங்க தாங்கிட்டீங்க. அந்த தியாகத்துக்கு எந்த பலனும் இல்லாம போகாது சார். கூடிய சீக்கிரமே நீங்க 2 பேரும் சமாதானமா ஆயிடுவீங்க சார். இதை நான் நம்புறேன். நான் வரேன். அனுப்புன போட்டோ நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு. வீட்டை விட்டு போக சொல்ற அளவுக்கு மயிலுக்கு இவன் மேல ஏதோ கோவம் இருக்கு. அந்த கோபத்தை மேல மேல தூண்டி அவளே இவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி பண்ணிடும். மாமே, உன் மயில வச்சே உனக்கு வைக்கிறேன்டா பாம்பு. மாப்பிள, மாவுக்கு வலிக்குமாடா? நல்ல பெனைடா. ஆ, வாங்கம்மா, போய் உட்காருங்கம்மா. வாங்கம்மா உட்காருங்க.
மேகலாக்கா வாங்க. என்ன சாப்பிடுறீங்கம்மா? 2 பரோட்டா. மாமா என்ன மாமா இவ்ளோ நேரமா மாவு உருட்டுறீங்க? சீக்கிரமா பரோட்டா போடுங்க, கஸ்டமர்லாம் வெயிட்டிங். லேட் ஆகும். புரோட்டா இல்லைன்னு சொல்லிடு. டேய் மாஸ்டர், கஸ்டமர் வரதே புரோட்டாக்கு தான்டா, அதையும் கேன்சல் பண்ண சொன்னா எப்படி? என்ன பண்ண சொல்ற? என்னால முடியல, கையெல்லாம் வலிக்குது. இப்படி சொன்ன எப்படி? வேற எப்படி சொல்றது? நீங்களே சொல்லி கொடுங்க. ஆ? திங்கிறப்ப வாய் வலிக்கல? எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், வேற ஆளை மாத்தி விடுங்க. டேய் இப்ப எங்கடா எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை போடுறது? ஆகிற வியாபாரத்துக்கு பண்றா. ம் 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 ஆ? 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 ம் ஆ, டேய் தம்பி, டேய் தம்பி ராமர், காது கேட்காதாடா? நான்சென்ஸ். ராமரே ராமரே, உன் மச்சான் இருக்கான்ல, அவனுக்கு கை வலிக்குதா? நீ போய் புரோட்டாமாவ நல்லா பேச, அவன் டீ போட்டு. நீ எல்லாம் குத்துக்கல்லாட்டு இருக்க, போடா, லுக்கு வேற, போ. மச்சான், அண்ணன் தான் சொல்றல்ல, கருணை காட்டுங்க மச்சானுக்கு, கையெல்லாம் வலிக்குது இல்ல. வாங்க மச்சான், வாங்க மச்சான், வாங்க, இந்த வழிய பார்த்து வாங்க. போங்க தம்பி போங்க, உங்க மச்சான் கூப்பிடுறாரு, போங்க. போங்க போங்க, அட போப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பாருங்கடா, அப்பதான் கடை நடத்த முடியும். ஆபரேஷன் போங்கடா, மாறுங்கடா. கேரக்டர் கேரக்டர். அக்னி நட்சத்திர படத்துல வர மாதிரியே மோதிக்கிறானுங்க, முறைச்சுக்கிறானுங்க. டேய் பண்ண திருடி திங்கறியா? சம்பளத்துல முடிச்சிருவான். ஆமா. டேய், மல்லிப்பூ மாதிரி இட்லி கேள்விப்பட்டிருப்பேன், ஆனா மல்லி மாதிரி பரோட்டா கேள்விப்பட்டிருக்கியா? இங்க கிடைக்க நீ உட்கார், நான் ரெடி பண்ண சொல்றேன். ஆ. ஆமா, நீ என்ன இங்க நிக்கிற? ஏன் தலைவன் எங்கயா? ஐயோ, தலைய பத்தி இவன் பேசுறான். ஏன் தலை எங்க? தல, நீங்க என்ன எங்க நிக்கிறீங்க? தல, நீங்க என்ன எங்க நிக்கிறீங்க? உங்களுக்காக நான் ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க போய் டீ போடலாமா தல? ஐயோ, ரசிகர் மன்றா ஆரம்பிக்கிறியா? டேய், இந்த லூசா இருப்பானாட்டு இருக்கு. தல, இந்த தப்பு மட்டும் வாழ்க்கையில பண்ணவே கூடாது தல. வாங்க தல. ஐயோ, சின்னத்தல, நீங்க போய் உட்காருங்க, உங்களுக்கு வேண்டியது வரும். மல்லிகைப்பூ புரோட்டா தானே? வரும், போங்க போங்க போங்க. எங்க தலை தான் முக்கியம், இவர் போடுற மல்லிப்பூ பரோட்டா தான் முக்கியம். வாங்க தல, வாங்க தல. ஐயோ, கூப்பிடுறேன். கூப்பிட கூப்பிட அப்படியே நிக்கிறீங்களே. அட வா தல. வெளில போயா, வெளில போயனா என்ன முறைக்கிற? ஏய், என்ன சொல்லிக்கிட்டே இருக்க, அங்கே நிக்கிற? மரமண்டையா, மாங்காய் மண்டையா, உனக்கு டீயே போட தெரியாது, இதுல பரோட்டா வேற போடுறீங்களா? வந்துரு வந்துரு வந்துரு. உனக்கு தேவை பரோட்டா தானே? யாரு போட்டா என்ன? போய் உக்காரு, வரும். ஏய், என்ன திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்க? உனக்கு பரோட்டா போட என்னையா தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? வாயா வெளில, வந்துரு. வாயாண்ணா. என்னடா என்ன லுக்கு? கண்ண ரெண்டையும் பிடிக்கி தோசை கல்ல போட்டு பொரிச்சு தின்றோம் தெரியுமா உனக்கு? கேரக்டர் கேரக்டர். தொலைச்சிருவன், ஜாக்கிரதை. தல, இது உனக்கான சிம்மாசனம் தல, இத எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது.
பூ மாதிரி பரோட்டா போடு. என் நண்பர்கள்லாம் வெயிட்டிங் தல. போ தல. தல, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் தல. என்ன? டீ போடுறது போலீஸ்கார வேலை மாதிரி தல. யார் வேணாலும் போடலாம். ஆனா பரோட்டா போடுறது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலை மாதிரி. அதுக்கு தனி ஒரு திறமை வேணும். இங்க நீதாயா இன்ஸ்பெக்டர்? அவரை பத்தி உனக்கு கேரக்டர். டேய், நீ போய் உட்காரு. நான் மல்லிகைப்பூ மாதிரி போட்டா போட்டு போய் உட்காரு போ. ஐ லைக் யூ தல. டேய், மல்லிகைப்பூ மாதிரி புரோட்டா போடு. புரோட்டால மல்லிகைப்பூ போட்டாங்க. அண்ணா சந்திரனா சொல்லுங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரி. ஆமாங்கண்ணா ரெடி பண்ணிட்டு போன் பண்றேங்கண்ணா. வந்துருங்கண்ணா. லேட் பண்ணக்கூடாது. பார்ட்டி ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் கொண்டு வாங்க. சரிங்க. ஓகே 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 வச்சிடுறேங்க. ராமரே, தம்பி என் மேல ஒண்ணும் கோவம் இல்லையே? இல்ல அன்னைக்கு போட்ட மாதிரி நல்லா போட்டிருந்தா குடிக்கலாங்கிறக்கா கேட்டேன். மல்லிப்பூ கூட மசாலாவை கலந்து ஐயோ பின்னிட்டீங்க தல. கத்துக்க. என்ன கை எப்படி நக்கறதுனா? இல்ல, பொரோட்டா கல்லு முன்னாடி கல்லு மாதிரி நிக்கிறது பெருசு இல்ல. என் தலை மாதிரி பொரோட்டா போட கத்துக்கணும். டீ போட கூட லாய்க்கு இல்ல. ஆபரேஷன் முதல்ல இந்த ஆளுக்கு பண்ணு. ஐ லவ் யூ தலை. போடா. டேய் மண்டையா, டேய் டேய் மான கட்டவனே. உள்ளூர்ல ஒருத்தனுக்கு காசு கொடுத்து செட்டப் பண்ணி அவன் உன்னை தலையங்கிறான், ரசீது பண்றாங்கிறான், கைய வேற நக்கிறான். இவெல்லாம் என்ன ஜென்மடாவன்? டேய் கிட்டத்தட்ட 67 புரோட்டா தின்னுட்டு காசு கொடுக்காம போயிட்டாடா. உன் சம்பளத்துல முடிச்சுக்கும் பாரு. நீ வந்து அவன் மண்டையில டீ ஊத்திட்ட, உன் சம்பளத்துல முடிச்சிருவேன். Both idiots. Nonsense, stupid fellows. ஒரு நிமிஷம் இங்கே இரு. நான் சிவிங்கம் வாங்கிட்டு வந்துடுறேன். சிவிங்கம் எவ்வளவு? முதல்ல காசு கொடு. நான் எவனையும் நம்புறது இல்ல. ரேவதி, பெரியப்பா அந்த டப்பா சாமி. போலாம்.